பல காலமாக இந்த பிரதேசத்திலே விவசாய நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற இந்த மக்களுக்கு பல அநீதிகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு இன்று இவர்கள் அனாதையாக்கப்பட்டு இன்று இந்த இடத்திலே இருந்து அவர்களை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல சக்திகள் இன்று முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக நாங்கள் எதிர்கட்சியிலே இருந்தாலும் எப்படியாவது இந்த இடத்தை உங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும், எங்களுடைய மக்கள் இந்த பிரதேசத்திலே குடியிருக்க வேண்டும், இந்த பிரதேசத்திலே அவர்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், விவசாயிகள் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நானும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவரும் தொடர்ச்சியாக இந்த முத்துனார் மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று எங்களுடைய டீச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் உண்மையிலே எவ்வாறு உங்களை ஏமாற்றி இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வாக்குறுதி அளிக்கப்படுகின்ற வாக்குறுதிகள் சில நிறைவேற்றப்படும், சில நிறைவேற்றப்படாது. ஆனால் இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டால் இன்று இவர்கள் சொல்லுகின்ற அல்லது இவர்கள் சொன்ன விடயங்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த முத்துநகர் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை முழுமையாக ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குகின்றது. ஏனென்றால் தேர்தல் காலங்களிலே இவர்கள் பகிரங்கமாக மேடைகளிலே எல்லாம் சொன்ன விடயம் என்னவென்றால், இது எந்த அரசாங்கம் என்ன முடிவாக எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அரசாங்கத்தை அமைத்ததற்கு பிறகு அந்த இடத்தை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் பெற்றுத் தருவோம் என்ற உத்தரவாதத்தை தான் அவர்கள் எல்லா மேடைகளிலும் வழங்கியிருந்தார்கள். அந்த நேரத்தில் கூட நாங்கள் இந்த பிரதேசங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம், இது சில ஒப்பந்த அடிப்படையிலே அரசாங்கங்கள் சில முயற்சிகள் மேற்கொள்ளுகின்றார்கள், ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கதைத்து அதற்கான தீர்வுகளை ஒரு வித்தியாச முறையிலே வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்தில் எல்லாம் எங்களுடைய பேச்சுக்கள் அந்த இடத்தில் எடுபடவில்லை. ஏனென்றால் அரசாங்கம் அவ்வாறான ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். நாங்கள் வந்தால் என்ன அக்ரிமெண்ட், எந்த நாடு இந்த பிரதேசத்திலே செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்களோ அதனை உடனடியாக நாங்கள் ரத்து செய்துவிட்டு நாங்கள் உங்களுடைய காணிகளை தருவோம் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் இன்று நாங்கள் பார்லமன்றத்திலே கதைக்கின்ற பொழுது 1982 ஆண்டு, 90 ஆண்டு, 2010 ஆண்டு இருக்கின்ற அரசாங்கங்கள் இவ்வாறான விடயத்தை மேற்கொண்டு விட்டார்கள். இன்று அவர்களிடம்தான் இந்த விடயத்தை கேட்க வேண்டும் என்று இன்று புதிதாக ஒரு கதையை சொல்லி இன்று அவர்களுடைய அந்த அளித்த உத்தரவாதத்தை மறக்கடிக்கின்ற விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் நான் சொல்லுகின்ற ஒரு விடயம், இப்பொழுது பாருங்கள், இங்கு முத்துநகர் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கொழும்புக்கு ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்காக சென்றார், அது கூட பயனளிக்கவில்லை. அங்கு கூட உங்களை கூப்பிட்டு பேசி உங்களுக்கான ஒரு தீர்வை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நீங்கள் கச்சேரி, அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அந்த கூட்டத்துக்கு முன்னால் நீங்கள் ஒரு அமைதியான முறையிலே உங்களுடைய எதிர்ப்பை, உங்களுடைய தேவையை ஒரு ஆர்ப்பாட்டமாக அந்த இடத்திலே மேற்கொண்டீர்கள். அந்த இடத்தில் கூட அரசாங்கத்திலே இருக்கின்ற எந்த ஒரு பிரதிநிதியும், அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளும் உங்களுடன் வந்து பேசி அதுக்கான தீர்வுகளையோ உங்களுடைய பேசுவதற்கு கூட வர முடியாத அளவுக்கு அவர்கள் அச்சப்பட்டு கொண்டு நினைக்கின்ற ஒரு சகோதரியை கூட தூக்கி வீசிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம்.